எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாஸ்டர் நாங்க அந்நிய பாஷையில பேசணும் பாஸ்டர், நாங்க ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அந்நிய பாஷையில பேச முடியல, அந்நிய பாஷையில பேசுறது எப்படி? நான் தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை நான் பார்த்துட்டே வரேன். ஆனா இன்னைக்கு அதை குறிச்சுதான ஒரு விளக்கம் தான், அதை குறிச்சுதான ஒரு தேவனுடைய வார்த்தை தான் இந்த செய்தி. யாரெல்லாம் அந்நிய பாஷையில பேச விரும்புறீங்க? முதல்ல அந்நிய பாஷைன்னா என்னன்னு முதல்ல தெரியும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பல வருடங்கள் ஆயிட்டா கூட இன்னைக்கு உங்களால ஏன் அந்நிய பாஷையில பேச முடியலன்னா உங்களுக்கு அதை குறிச்சுதான தாகம் இல்லை. இந்த அந்நிய பாஷை எப்படிப்பட்டதுன்னா நல்லா கவனிங்க, இன்னைக்கு நார்மலா பேசுறது கிடையாது. நீங்களும் தேவனும் பேசுகிற பாஷை, உங்களுக்கும் தேவனுக்கும் பக்தி விருத்தி உண்டாகிற பாஷை. நீங்க அந்த அந்நிய பாஷை பேசும் பொழுதுதான் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள நீங்க போறீங்க. மாம்சத்துக்குரிய மண்டலம் அப்படின்னா உலகத்துல வாழ்ந்தாலும் நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துல பிரயாணம் பண்றதுக்கு நமக்கு மிக முக்கியமான அந்த பாஷை தான் இந்த அந்நிய பாஷை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கூட ஏன் நம்மளால பேச முடியல? நீங்க பரிசுத்த ஆவியானுடைய பாருங்க அந்த அபிஷேகத்தை நீங்க இன்னைக்கு பெறாம இருந்திருப்பீங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்களுக்கு தாகம் வேணும். அதான் ஏசாயா 44:3 சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை. அப்ப தாகம் இருந்தா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள அந்த அந்நிய பாஷைன்ற அந்த வரத்தை ஊற்றுவார். இன்னைக்கு இந்த அந்நிய பாஷை என்பது வரங்களோடு சம்பந்தப்பட்டது. அந்த அந்நிய பாஷை பேசும் பொழுது முதல்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசன வரம் செயல்படும். ரெண்டாவது, தேவனுக்கும் உங்களுக்குமான பாருங்க அந்த பக்தி விருத்தி உண்டாகும். ஆவிக்குரிய மண்டலங்கள் அப்படின்னா இன்னைக்கு வானமண்டல பொல்லாத சேனைகளோட போராடி ஜெயம் எடுக்க உங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். அடுத்தது பாருங்க வியாக்கியானம் அப்படின்னா அதான் 1 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரத்துல 10வது வசனத்துல கீழ்ப்பகுதி படியுமா? பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, மேல தீர்க்க தரிசன வரத்தையும் சொல்றார். நல்லா கவனிங்க, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை பாத்தீங்கன்னா அநேக பாருங்க காரியத்தை அதுல செயல்படுத்துறாரு. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆவிகளை பகுத்தறிகிற தன்மை, இன்னைக்கு அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிருபை, அந்நிய பாஷையில பேசும் பொழுது ஆவியில நிறந்து தேவனோட உறவாடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாருங்க பக்தி விருத்தி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்றதுக்கு இன்னைக்கு அந்த வரத்தை பெற விரும்புகிற பிள்ளைகள் முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டதோட அல்ல, தாகம் உங்களுக்குள்ள வரணும். அது எந்த நேரத்துல ஊற்றப்படும்ன்றதை விட நீங்க எப்பெல்லாம் அதுக்காக ஏங்கி தவிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் என் மேல ஊற்றுங்கன்னு நீங்க முழு மனதோடு உங்க சரீரத்தை உங்க அவயத்தை பரிசுத்தப்படுத்தி கொடுக்குறீங்களோ அப்பதான் கர்த்தர் என்ன செய்வாரு, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து அருளுவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாதான் அந்த கிஃப்ட்டுகள் உங்களுக்குள்ள என்ன செய்யும், செயல்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை கொடுத்து வாங்கிடலாமா பாஸ்டர், இல்லாட்டி அந்த மீட்டிங்ல போனா கிடைக்குமா? உன் அறை வீட்டுக்குள்ள கூட கர்த்தர் அந்த அந்நிய பாஷையை ஊற்ற முடியும். நீ முழங்கால நின்று உன்னை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஏன்னா ஒரு சம்பவத்தை நம்ம பாக்குறோம், அப்போஸ்தலர்களுக்கு எழுதின நடபடிகள். நல்லா கவனிங்க, பாருங்க 8வது அதிகாரத்துல நீங்க பாருங்க 19, 20வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுள். இந்த வரத்தை நீ பணத்தினால சம்பாதிக்க நீ நினைச்சதாலும் உன் பணம் உன்னோட நாசமா போகட்டும். அதுக்கப்புறம் நீங்க அந்த 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் கீழே படிச்சு பாருங்க. அப்ப வரத்தை நம்ம என்னத்தால செய்ய முடியாது, பணத்தால செய்ய முடியாது. நீங்க அந்நிய பாஷை என்பது நீங்க தேவனோட தனி மேல இருக்கும் பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ற வரம். ஒருவேளை இந்த மெசேஜ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது கூட கர்த்தர் நிரப்ப முடியும். நீங்க தாகம் உங்க இருதயத்துல எப்படி இருக்கு, விருப்பம் எப்படி இருக்கு, வாஞ்சை எப்படி இருக்கு. அதான் 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். நல்லா கவனிங்க, ஞான வரங்கள்னா ஆவிக்குரிய வரங்கள். இந்த தீர்க்க தரிசன வரம் மாம்சத்துக்குரிய மண்டலத்துக்கு அல்ல, ஆவிக்குரிய மண்டலம். இன்னைக்கு அநேக சபைகள்ல கூட இன்னைக்கு அந்நிய பாஷைகள் பேசுறது இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த சபைகளை ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இருக்காது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு எத்தனையோ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள் சொன்னதால அவங்க இன்னும் மாந்திரீகம் பில்லிசுனிய கட்டுகள் இன்னைக்கு பிசாசுகளோட போராட முடியாதபடி இன்னைக்கு வர்றவங்களை எல்லாம் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படல.
அதனால இதுல புதிதா பாக்குற பிள்ளைகள் நீங்க முதல்ல தனித்திருந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, முழங்கால்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க எனக்கு ஊற்றுங்கன்னு அவரை விடாப்பிடியா இருங்க. நல்ல அபிஷேக பிரேயர்கள், அனைட்டிங் பிரேயர்கள்ல கலந்து கொள்ளுங்க. டெலிவரன்ஸ் பிரேயரை விட அனைட்டிங் பிரேயர், இதுக்குன்னு தனிய ஜெபங்கள்லாம் இருக்கும். அந்த அபிஷேகத்தை பெற்ற ஊழியர்கள், தேவனுடைய விசேஷத்தை பாருங்க, அந்த வரத்தை பெற்ற ஊழியர்கள் நடத்துகிற ஒரு சில கூட்டங்களை நீங்க கலந்து கொள்ளுங்க, ஆவிக்குரியவர்களோட. அதுல நீங்க கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த பாருங்க அந்நிய பாஷையின் வரத்தை ஊற்றுவாரு. பிரேயர்ல கலந்துகிட்டா தான்ன்றது இல்ல, நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஊற்றுவாரு. உங்க தாகம் எப்படி இருக்கோ அப்படி நிரப்புவாரு. சில பேருக்கு நடந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனா உங்களுக்கே அந்த பாருங்க அந்த பாஷை என்பது கர்த்தரை அப்படியே போடுவாரு. அந்த பாஷைகள் பல பாஷைகளா பேசுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அது வேற மொழி. அது வேற மொழி அல்ல, அது தூதர்கள் பாசுகிற பாஷை. நீ ஆவியானவரோடு கர்த்தரோடு பேசுகிற பாஷை. இன்னைக்கு சில பேர் அந்த ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்காததால ஒவ்வொரு விவாதத்தை கொண்டு வருவாங்க. அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லல. புதிதாய் பார்க்கிற பிள்ளைகள் பேச விரும்புகிறவர்கள் பணத்தை கொண்டல்ல வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முழங்கால போட்டு தாகத்தோட கர்த்தருடைய சமூகத்துல அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. நல்லா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஆவியில நிரம்பி போகணும்னா முதல்ல உங்க பாவத்தை ஒப்பு கொடுத்து உங்க சரீரத்தை கீழ்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீங்க நம்முடைய பரிசுத்த ஆவியானவரால நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அவர் நிச்சயமா நிரப்புவாரு. இன்னைக்கு நிறைய சபைகள்ல 20 வருஷம் 25 வருஷம் ஆகி கூட அந்நிய பாஷையை பெற முடியல. ஏன்? உங்களை நடத்துறவர்கள் அப்ப எப்பேற்பட்ட நிலைமையில இருக்காங்க யோசிச்சு பாருங்க. மேய்ப்பன் எவ்வளியோ ஆடுகளும் அவ்வளி. ஒரு மேய்ப்பன் ஆவிக்குரியவனா இருந்தால் அந்த சபையில அத்தனை பேருக்கு வந்து அந்நிய பாஷையினுடைய வரம் இருக்கும். மேய்ப்பனுக்கே அந்த கரிசனை இல்லை அப்படின்னா ஆடுகளுக்கு எப்படி இருக்கும், ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இந்த அந்நிய பாஷைகள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டாதான் அந்நிய பாஷை கிடைக்கும். அதான் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பவுல் கேட்கிறாரு, நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றீங்களான்னு கேட்டுட்டாங்க. அப்புறம் கை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் வரங்கள் செயல்படுது. பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் வரங்கள் செயல்படும், கிஃப்ட்டுகள் செயல்படும். அதுவரை நமக்கு என்னதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஊருக்கு கிறிஸ்தவர்களா இருப்போமே ஒழிய ஆவிக்குரிய காரியத்துல அல்ல. அந்நிய பாஷைகளை பேசினாலும் இன்னைக்கு உலகத்துக்குரியவன் இருக்கிறான். அது பிசாசுகளும் சில பாஷைகள் பேசும். அதை நான் உங்களுக்கு பின்னாடி நான் என்ன செய்யறேன் அடுத்த பகுதியில கொடுக்குறேன். ஆனா புதிதா பாக்குற பிள்ளைகள், அந்நிய பாஷையில பேச விரும்புற பிள்ளைகள், நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஊற்றுங்கன்னு கேளுங்க. அதான் 1 கொரிந்தியர் 14:40 சொல்லுது, 39 சொல்லுது, இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாது இருங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள். அதனால அந்நிய பாஷையில பேசணும்னா முதல்ல நீங்க அறை வீட்டுக்குள்ள தனிமையில வாங்க, ஆண்டரோட உறவு கொள்ளுங்க, கர்த்தரோட நீங்க நெருங்குங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்றது அல்ல, நீங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படாம இருந்தா சீக்கிரமா நிரப்பப்படுங்க. உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பேசுகிறவர். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா தருவாரு. இதை தவிர உங்களுக்கு இன்னும் அநேக வருஷம் ரட்சிக்கப்பட்டு கூட பெற முடியல, அதற்கு ஏதாவது தடையா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இனி வர்ற பாருங்க நாட்கள்ல அந்த வார்த்தைகளை இன்னும் தெளிவாய் பாருங்க, இன்னும் விளக்கமாய் உங்களுக்கு விளக்க நான் என்ன செய்யறேன் விரும்புறேன். இதை குறிச்சு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வாங்க. மாம்சத்துக்குரிய மண்டலத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நான் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது. ஆவிக்குரிய மண்டலத்துல வந்தீங்கன்னா தான் இந்த பைபிள் நீங்க படிக்க படிக்க கர்த்தர் உங்க கண்களை திறப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனல் முட்டுவாரு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. ஜெபத்தோட இருங்க. கர்த்தர் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே நிச்சயமா கர்த்தர் நிரப்புவாரு. சோர்ந்து போகாதீங்க. God bless you.